என்னோட ஆஃபீஸில் நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, மொபைல் பார்க்குறத எப்படி மேம் ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்களே தவிர, ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் எப்படி மொபைல் பார்க்குறத ஸ்டாப் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். உங்கள் குழந்தைங்கள்கிட்ட மொபைல் பார்க்குறாங்க, அவங்களை எப்படி மொபைல் பார்க்குறத நிறுத்த வைக்கிறதுனே எங்களுக்கு தெரியல மேம் கேட்குற ஒவ்வொரு பேரண்ட்டும் ஃபர்ஸ்ட் நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நாம் முதல்ல மொபைல் பார்க்குறத நிறுத்தினாதாங்க நம்ம குழந்தைங்க மொபைல் பார்க்குறத கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுவாங்க. ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன் யூடியூப்ல. ஒரு அம்மா வந்து தன் பையன் மொபைல் பார்க்குறத ரொம்ப ஹாஸா திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, ரொம்ப பேசுறாங்க. மொபைல் பார்க்காத, இது தப்புன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஸோ அந்த பையன் டக்குன்னு மொபைலை கொடுத்துட்டு அடுத்தவங்களோட ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அந்த பையனை படிக்க சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணி விட்டுட்டு அவங்க உட்காந்து மொபைல் பார்த்துட்டு பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த பையன் அதை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு குறிப்பிட்ட டைமிங் அப்புறம் என்ன செஞ்சான் தெரியுமா, இதை கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஷாக் ஆகுங்க. ஒரு கிரிக்கெட் பேட் எடுத்து தன்னோட அம்மாவோட தலையில் அடிச்சுட்டு அந்த மொபைல் எடுத்து அவன் பார்க்குறான். அவ்வளோ குழந்தைங்க வந்து மொபைலில் ரொம்ப அடிக்ஷன் ஆகுறாங்க. ஸோ ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஒன்று சொல்கிறேன், நாம் முதல்ல நம்ம குழந்தைங்க முன்னாடி மொபைல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க கண்டிப்பாக மொபைல் பார்ப்பாங்க. ஸோ நாம் மொபைல் பார்க்கறத அவாய்ட் பண்ணணும், அப்போ தான் நம்ம குழந்தைங்க அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஒவ்வொரு பேரண்ட்டும் நாம் பண்ணுறது தப்புங்கிறது நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியறதில்ல. ஸோ நாம் என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம குழந்தைங்க அறுவடை செய்வாங்க. நாம் முதல்ல அறுவடை செய்வோம். ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைல் பார்க்கறத ஸ்டாப் பண்ணுங்க, ஓகேவா? அதுவும் உங்கள் குழந்தைங்க முன்னாடி. தேங்க்யூங்க, லவ் யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.